சிவனாறு தலையில் வைத்தாறு, அவர் பிள்ளை யாரு, முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு, அதுதான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு, நூலக துறையை சார்ந்தவர் புத்தக திருவிழாவில் பேசுமாறு பணித்தாரு, மற்றாறு போல் இந்த சிற்றாரும் வற்றாராகாமல் வரலாறு படைக்க வேலூர் மக்களே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு வேலூர் மாவட்ட நூலகமும் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் இணைந்து நடத்துகிற 4ஆம் ஆண்டு சிறப்பான புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மிக சீரிய ஒரு தலைமுறை ஆற்றிருக்கிற ஊராட்சிகளுடைய உதவி இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய ஐயா திருமால் அவர்களை, இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற திட்ட இயக்குனர் திருமதி காஞ்சனா அவர்களை, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கிற ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அலுவலக மேலாளர் அமுதவள்ளி அவர்களை, இந்த நிகழ்விலே ஒரு தொடக்க உரை ஆற்றி உங்களை எல்லாம் நெறிப்படுத்தியிருக்கிற, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எங்கள் கலை உலகத்தினுடைய அண்ணன் பெருமதிப்பிற்குரிய முத்து சிலுப்பன் அவர்களை, நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் ஏராளமான செய்திகளை தன்னிடத்தில் வைத்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் முத்து சிலுப்பன் அவர்களுக்கும், எங்கே இருக்கிறாய், எப்பொழுது வருகிறாய், எப்படி வருகிறாய் என்று ஒரு தாய் குழந்தையை பராமரிப்பதை போல என்னை பாசத்தோடு இந்த மேடை வரையிலும் அழைத்து வந்திருக்கிற மாவட்ட நூலகர் பெருமதிப்புக்குரிய ஐயா பழனி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் மிக சீரோடும் சிறப்போடும் இது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய கண்காணிப்பாளர் ஐயா சிவகுமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற வருகை தந்திருக்கிற பேராசிரியர் சங்கீதா அவர்களை, பத்திரிகை துறையை சார்ந்த எங்களுடைய இனிய நண்பர் சிவமூர்த்தி அவர்களை, நம்முடைய தினேஷ்குமார் அவர்களை, வருகை தந்திருக்கிற பெரியோர்களை, தாய்மார்களை, இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை பேருரையை ஆற்ற வருகை தந்திருக்கிற எங்களுடைய வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தமிழறிஞர் புலவர் ஐயா ராமலிங்கம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கத்தை உரித்தாக்கி கொடுக்கிறேன். இந்த பகுதியில் கல்லூரி காலத்தில் பேச்சு போட்டிகளிலே பங்கெடுத்து கொண்ட என்னை தமிழ் இலக்கியத்தின் பால் அறிவூட்டி என்னை வளர்த்த சிறப்புக்குரிய என் ஞான தந்தை என்று சொன்னால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும், என்னை மேடையிலே அழைத்து வந்த பெரும் சிறப்பு, நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டவன் யார் என்று சொன்னால் என்னுடைய பேராசிரியர் அப்துல் காதர் ஐயாவுக்கும் புலவர் ராமலிங்கம் அவர்களுக்குத்தான் நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி. என்னை எத்தனையோ ஊர்களில் அழைத்து சென்று அவர் சுட்டு விரலை பிடித்து மேடை ஏறி தமிழை கற்றுக்கொண்டேன். எனக்குள்ள பெரிய மகிழ்ச்சி சிறப்பு என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு இப்போ முத்து சிலுப்பன் வந்து சொன்னார், சென்னை மாநில கல்லூரியிலே நான் உள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உள்ளே வந்தேன், நான் உள்ளே வந்த உடனே நீங்கள் வெளியே போய்விட்டீர்கள். எனக்கும் அது நடந்தது. மாநில கல்லூரியில் நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது, அங்கே கவிஞர் மு மேத்தா பேராசிரியராக இருந்தார் என்பதற்காக அங்கே போனேன். நான் போகிற ஆண்டு என்ன பண்ணாரு, அவர் ஆத்தூருக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் அப்புறமா என்ன 3ஆம் ஆண்டு வந்து சேர்ந்து விட்டார். ஒன்றும் சிறப்பு. ஆனால் தமிழகத்தினுடைய தலைசிறந்த கவிஞர்கள், தலைசிறந்த தமிழறிஞர்கள் அத்தனை பேருக்கும் மாணவனாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிறவியில் கிடைத்தது. அதைவிட பெருமிதமாக நான் வாழ்க்கையில் வேறு ஒன்றையும் நினைப்பதில்லை. அவர்கள் போட்ட பிச்சையில் ஏதோ கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அருமையான ஒரு நாள். இந்த நாளில் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் இணைந்து